ஏன்னா அவங்க 2 குழந்தை தான் பெத்துக்கணும்னு ஆர்டர் போட்டிருப்பாங்கன்றதுனால இருக்கிற எல்லா கல்யாணம் ஆனவங்களையும் கம்பல் பண்ணி இப்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுறாங்க. இங்க இந்தரும் ஆபீஸ் முடிச்சுட்டு வர வழியில கீதின்ற ஒரு பொண்ணு சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. இந்தோட வீட்டுல இருக்கவங்களும் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தா கல்யாணம் டேட்மே பிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்றத இப்ப அவனுமே ஊருக்கு கிளம்பி போறான். போற வழியில பார்த்தா இந்த ஃபேமிலி பிளான் பண்றதுக்காக குண்டு கட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்தரும் அந்த டாக்டர் கிட்ட என்ன 4 நாள் எனக்கு கல்யாணம்ன்றத சொல்றான். அந்த டாக்டர் அது எதுவுமே கேட்காம அவரோட டார்கெட்டை முடிக்கணும்ன்றதுக்காக இப்ப இந்தருக்கு ஃபேமிலி பிளான் பண்ணி விட்டுறாங்க. இந்தருமே இப்ப வந்து எப்படி வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து இந்தருமே யார்கிட்டயுமே பேசாம ரொம்ப அமைதியாவே இருக்கான். இந்தருக்கு கல்யாண வேலையுமே நடந்துட்டு இருக்கோம். அப்ப ஏன் ஒரு மாதிரி இருக்குன்றத கேக்குறாரு. இந்தருக்கு ஃபேமிலி பிளான் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்தை வெளியே சொல்ல முடியாம இந்தருமே ஒண்ணும் இல்ல கல்யாணம் நினைச்சு பயமா இருக்குன்றத சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு மாமாவே அந்த கல்யாண மேடைக்கு கூட்டு போயிடுறாரு. இந்தருக்கு ரீமாக்கா கல்யாணமே நடந்து முடிஞ்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு நைட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்தருமே அந்த பாலை குடிச்சு அமைதிப்படுத்தி தூங்கிடுறான். அடுத்த நாள் இந்தோட அக்காவே அந்த பெட்டை பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இமாமே இந்தர்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இந்தர் அங்க வெளியே ஓடி போயிடுறான். இப்படிதான் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிறான். அக்காவே இப்ப மாதிரி உள்ள போய் படு அப்படின்றத சொல்றாங்க. அதனால வேற வழி இல்லாத இந்தர்வே உள்ள போய் அமைதியா படுத்து தூங்கிடுறான். அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து இந்தருக்கு என்ன நாட்டு வைத்தியம் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மாமாமே இதெல்லாம் நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனை ஒரு டாக்டர் கிட்டமே கூட்டு போறாரு. இந்தரும் அவனுக்கு ஃபேமிலி பிளான் பண்ண விஷயத்தையுமே சொல்லிடுறான். அந்த டாக்டருக்கு என்ன பண்றது தெரியாம இந்த சென்ட் அடிச்சு ஒய்ஃப் கிட்ட போய் எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அதனால ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரீமா கிட்ட இன்னைக்குதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே ஒரு பேரும் க்ளோஸ் ஆகவே ஆயிடுறாங்க. இப்படியே ஒரு 2 பேரும் லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்தரும் வேலைக்கு போறோம்ன்றதால இப்ப வந்து ஊருக்குமே கிளம்பி வந்துடுறான். அப்ப இந்தருக்கு அவங்க அப்பா கிட்ட ஒரு லெட்டருமே வருது. அதுல நீ அப்பாவை ரீமா பிரெக்னண்டா இருக்க அந்த விஷயத்தையுமே சொல்லிருப்பாங்க. அவனுக்கு ஆல்ரெடி ஃபேமிலி பிளான் பண்ணிருப்பாங்க. அப்ப ரீமா எப்படி பிரெக்னண்டா இருக்க முடியும்னு சொல்லி அவன் ஒய்ஃபை சந்தேகம் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.